பண்புடை பெரிய அப்போஸ்தலர் பணி 17ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். ஏதென்ஸ் நகர் அரையோப்பாகு கோவிலிலே உள்ள பீடங்களை எல்லாம் பார்வையிடுகின்றார் சின்னப்பர். பல்வேறு தெய்வங்களுக்கும் பீடங்கள், ஒரே ஒரு பீடத்தில் மட்டும் சிலை இல்லை, ஆனால் வெறும் வசனம் மட்டும் உள்ளது, அறியப்படாத தேவனுக்கு என்று. அப்போஸ்தலர் பணி 17:23. இன்று சில கத்தோலிக்க கோவில்களிலே இப்படித்தான் இயேசு அறியப்படாத தேவனாக இருக்கின்றார். அங்கே நுழைந்து பார்த்தால் அந்தோனியார் பீடம், சந்தியாகப்பர் பீடம், மிக்கேல் செமன்ஸ் பீடம், மாதா பீடம் முதலியன ஜெகஜோதியாய் காட்சியளிக்கின்றன. நடுவிலே நற்கருணை பீடம் இருட்டடைந்து கிடக்கின்றது. சென்னை சாந்தோம் கோவிலே ஒரு முறை பார்த்தேன். ஒரு கத்தோலிக்கன் செருப்புடன் நுழைகின்றான். நற்கருணை பீடத்திற்கு முன் செருப்பை கலத்தி போடுகின்றான். பின் பக்கவாட்டில் உள்ள அந்தோனியார் பீடத்திற்கு போகின்றான். தோப்பு கரணம் போடுகின்றான். முடிந்ததும் நற்கருணை பீடத்திற்கு திரும்புகின்றான். எதற்கு? நற்கருணை ஆராதிக்கவா? அதுதான் இல்லை, செருப்பை எடுக்க. செருப்பை மாட்டிக்கொண்டு நேரே வீடு திரும்பி விடுகின்றான். சில ஊர்களிலே சுரூபங்களின் பாதங்களை கழுவி குடிக்கின்றார்கள். சில ஊர்களிலே தேவமாதா தேர் முன் கும்பிடு சரணம் போடுகின்றார்கள். ஏழைப்பெண் கன்னிமரிக்கு ஏதோ கோடீஸ்வரி என்ற நினைப்பிலே எண்ணற்ற பட்டு பீதாம்பரங்களை போர்த்துகின்றார்கள். தங்க நகைகளை பூட்டுகின்றார்கள். திருடன் திருடிக்கொண்டு ஓடுகின்றான். மாதா பரிதாபம். இந்த அனாச்சாரம் எல்லாம் தேவைதானா? மாதாவை பார்த்து என் ஆண்டவளே, என் தாயாரே என்கின்றான் கத்தோலிக்கன். அவள் ஆண்டவளும் அல்ல, தேவியும் அல்ல, ஆங்கிலத்தில் சொன்னால் காடஸ். அது மட்டுமா, இணை மீட்பரும் அல்ல, கோ ரெடம்ட்ரிக்ஸு. குருவாவது இதை திருத்துவாரா என்று பார்த்தால் அவர்தான் சந்தியா பரிசுவத்திலிருந்து எண்ணெய் வடிகிறது என்கின்றாரே, மாதா கண் சுமட்டுகின்றார் என்கின்றாரே. எனவேதான் அன்றே எச்சரித்தார் சின்னப்பர், அறிவுகட்ட கலாத்தியரே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினார் பாடுபட்ட திருக்கோலத்தை மறந்து போனீர்களோ?